வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் விங்ஸ் ரோட்டரி கிளப், சென்னிஸ் கல்வி அறக்கட்டளை மற்றும் அன்பின் கரங்கள் மாற்றுத்திறனாளிகள் அறக்கட்டளை இணைந்து நடத்திய மெகா மருத்துவ முகாம் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்டம் வழங்கும் விழா, பள்ளி குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் வழங்கும் விழா கோட்டை சூசன் மகாலில் நடைபெற்றது. இந்த விழாவிற்கு விங்ஸ் ரோட்டரி சங்க தலைவர் கர்லிநபி தலைமை வகித்தார். செயலாளர் அர்ச்சனா முன்னிலை வகித்தார். இவ்விழாவில் சேலம் மாநகர மேயர் ராமச்சந்திரன் மற்றும் துணை மேயர் சாரதா தேவி, ரோட்டரி கிளப் மாவட்ட திட்டத் தலைவர் டாக்டர் ராஜேஷ், துணை ஆளுநர் ரொட்டேரியன் விஜய் ஆனந்த், மாவட்டத்தின் முதல் பெண்மணி பூங்கொடி சிவக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தனர். மருத்துவ முகாமில் சர்க்கரை நோய், இரத்த கொதிப்பு, கண் சிகிச்சை என 7 விதமான பரிசோதனைகள் நடத்தப்பட்டு ஆலோசனை வழங்கப்பட்டது. மேலும் சிறப்பு குழந்தைகளின் இசை நிகழ்ச்சி, நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. கண்ணங்குறிச்சி காவல் நிலைய ஆய்வாளர் செல்வராஜ் சாலை விதிகள் குறித்து விழிப்புணர்வு சிறப்புரை நிகழ்த்தினார். முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் சந்திரமௌலி மற்றும் சைனிகிரேஷ் ஆகியோர் தன்னம்பிக்கை குறித்து விளக்க உரையாற்றினார்கள். இதனையடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி, பருப்பு, டிபன் பாக்ஸ் உள்ளிட்ட அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் அடங்கிய தொகுப்புகளை தலைவர் கர்லிநபி, அன்பின் கரங்கள் அறக்கட்டளை தலைவர் மணிகண்டன் ஆகியோர் வழங்கினர். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு எடை குறைந்த இலகுவான மடக்கும் தன்மையுள்ள வெண்பெரம்பு கைத்தடிகள் மற்றும் விசில்கள் வழங்கப்பட்டது. இதில் சுமார் 250 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 4,10,000 மதிப்பிலான பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் சென்னிஸ் கல்வி அறக்கட்டளையின் அரசு இலவச திறன் பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு அரசு சான்றிதழ்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி நிறுவன துணை இயக்குனர் ரவிச்சந்திரன் வழங்கினார். இறுதியாக விழாவில் கலந்து கொண்ட 450 பேருக்கு மதிய அசைவ உணவுகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர்.